இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கிருபை விலகுவதில்லை. ஏசாயா 54 அதிகாரம் 10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகின்ற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாக இந்த வசனம் ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கின்றது. அப்படிப்பட்டதான கிருபை ஒருபோதும் விலகுவதில்லை என்று சொல்லி இந்த வசனத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ரெண்டு காரியமும் ஒரு காலமும் நடக்கவே முடியாத ஒரு காரியம். மலைகளும் விலகாது, பர்வதங்களும் நிலை பெயர்ந்து போகாது. அதுவே நடந்தாலும் கூட என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி அவ்வளவு அழகான ஒரு வசனம் இதில் காணப்படுகிறது. நடக்கவே முடியாத காரியங்கள் நடக்குமாக இருந்தாலும் கூட தேவனுடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகுவதில்லை. தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை எப்பொழுதும் நிலை பெயர்ந்து போகாதென்று இந்த வசனத்தில் தேவனே சொல்லியிருக்கிறார். தேவனுடைய கிருபை எப்பொழுதும் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எப்பொழுதும் எங்களை விட்டு நிலை பெயருவதும் இல்லை. எங்களிடத்தில் என்ன இருக்குதோ இல்லையோ தேவனுடைய கிருபை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எங்களால் எதுவுமே முடியாது. எல்லாமே தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறபடியால் அந்த கிருபை எங்களை விட்டு விலகாதபடிக்கு நாங்கள் காத்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். தேவன் சொன்னால் நிச்சயமாக அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னவர் செய்யவும் போதுமானவராக இருக்கிறார். நாங்களும் அந்த கிருபையை காத்து கொள்ள தேவனை விட்டு என்றும் விலகாதபடிக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய கிருபை எங்களை விட்டு விலகுவதில்லை. Have a hopeful day.